செய்யது வீடு நிறுவனத்திற்கு சொந்தமான தமிழகத்தின் 40 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுகுறித்த பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக நமது தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமி இணைப்பில் இருக்கிறார். மகாலிங்கம், எவ்வளவு நேரமாக இந்த சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? இதுவரை நடைபெற்ற சோதனையில் ஏதேனும் ஆவணங்கள் சிக்கியிருக்கிறதா? மணிமாறன், சரியாக 7 மணியிலிருந்து தமிழகம் முழுவதும் சையது பீடி நிறுவனம் தொடர்புடைய 40 இடங்களில் இந்த சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை, மதுரை, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த சோதனை நடைபெறுவதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை பெல்ஸ் சாலையில் உள்ள, அதாவது திருவல்லிக்கேணி சென்னை பெல்ஸ் சாலையில் உள்ள சென்னை தலைமை அலுவலகத்தில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த பீடி தயாரிக்கும் நிறுவனத்தினுடைய உரிமையாளருடைய அலுவலகம் மற்றும் தலைமை அலுவலகம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. அந்த மாவட்டத்திலும் தற்பொழுது 9 இடங்களில் சோதனை நடைபெற்று வருவதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சோதனைக்கான காரணம் என்ன என்று கேட்ட பொழுது, முறையாக கடந்த சில ஆண்டுகளாக வரி செலுத்தவில்லை, வரி ஏய்ப்பு புகார் எங்களுக்கு வந்திருக்கிறது. அந்த புகாரின் தகவலை அடுத்து தற்பொழுது இந்த சோதனை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே காலையிலே ஒரே நேரத்தில் இந்த சோதனை என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை சார்ந்த அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுவரைக்கும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக இந்த தகவலும் இல்லை. ஆனால் வரி ஏய்ப்பு சம்பந்தமாக ஏற்கனவே வருமான வரித்துறை அதிகாரிகள் சில கள ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த கள ஆய்வுகளினுடைய முடிவுகளின்படி இந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். மேலும் இந்த சோதனை மூலமாக பல்வேறு ஆவணங்கள் பறிமுதல் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த ஆவணங்களை கொண்டு வரி ஏய்ப்பு எவ்வளவு நடந்திருக்கிறது, வரி எவ்வளவு செலுத்த வேண்டியது இருக்கிறது என்பது குறித்த முடிவுக்கு இறுதியாக வருவார்கள் என தெரிகிறது. எனவே இந்த சோதனை இன்று தொடங்கி இருக்கும் இந்த சோதனை நாளை வரை செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கிறார்கள். இந்த சோதனை பொறுத்தவரைக்கும் இதற்கு முன்பாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையிலும் புகாரின் அடிப்படையிலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். மணிமாறன். மகாலிங்கம், பொதுவாக இது போன்ற வருமான வரித்துறையினரின் சோதனையின் போது என்னென்ன நடைமுறைகள் பின்பற்றப்படும்? மணிமாறன், வருமான வரித்துறை அதிகாரிகள் ஒரு இடத்திற்கு சோதனைக்கு செல்கிறார்கள் என்றால் அந்த சம்பந்தப்பட்ட வீடு அல்லது அலுவலகத்திற்குள் நுழைந்த உடனேயே அங்கு இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்டவர்களுடைய தொலைபேசி மற்றும் மொபைல் போன்களை அவர்கள் அணைத்து வைத்து விடுவார்கள். யாருடனும் தொடர்பு கொள்வதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும். அத்தோடு அந்த பகுதிக்குள் யாரும் புதிதாக உள்ளே வர முடியாது, அதே சமயத்தில் வெளியே யாரும் செல்ல முடியாது என்ற ஒரு கட்டுப்பாட்டையும் கொண்டு வருவார்கள். இந்த சோதனையின்காக தற்பொழுது சிஆர்பிஎஃப், அதாவது துணை ராணுவத்தினுடைய பாதுகாப்பு கோரப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களும் உடன் சென்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்திலும் துப்பாக்கி ஏந்திய 2 சிஆர்பிஎஃப் வீரர்கள் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் வருமான வரித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சோதனையில் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. முக்கியமாக சொத்து ஆவணங்கள் மற்றும் எங்கெல்லாம் முதலீடு செய்திருக்கிறார்கள், தொழிலிருந்து வரக்கூடிய வருமானம், அதே போல மூலப்பொருட்கள், பீடி தயாரிப்பிற்கான மூலப்பொருட்கள் எங்கிருந்து வருகின்றன, அந்த மூலப்பொருட்களில் இருந்து தயாரிக்கப்படக்கூடிய உற்பத்தி செய்ய பீடிகள் எந்த இடத்தில் விநியோகம் செய்யப்படுகின்றன, அதுக்கு முறையாக வரி செலுத்தப்படுகிறதா என்ற விஷயங்கள் எல்லாம் ஆராயப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். வரவு செலவு கணக்கு சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த சோதனையின் முடிவில் தான் எது மாதிரியான விதிமுறை மீறல்கள் இருந்திருக்கிறது, எது மாதிரியான வரி ஏய்ப்பு இருந்திருக்கிறது என்பது தெரிய வரும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மகாலிங்கம், இந்த சோதனையின் போது பல ஆவணங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக அவங்க சொல்லியிருக்கிறதா நீங்க தெரிவிச்சீங்க. அப்படி கிடைக்கும் பட்சத்துல அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? சிவரஞ்சனி, வருமான வரித்துறை அதிகாரிகள் இது போன்ற சோதனையின் போது ஏராளமான ஆவணங்களை கைப்பற்றுவது வழக்கமான ஒரு விஷயம்தான். ஏனென்றால் அந்த ஆவணங்கள் தான் அவர்களுக்கு சாட்சியமாக இருக்கும். வரி ஏய்ப்பு மற்றும் முறைகேடுகள் தொடர்பான சாட்சியங்களாக அந்த ஆவணங்கள் இருக்கும். இந்த சூழ்நிலையில் இந்த ஆவணங்களை ஆய்வு செய்வதற்கான காலக்கெடு அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். குறிப்பாக
சொத்து சம்பந்தமான அல்லது முதலீடு சம்பந்தமான ஆவணங்கள் இருந்தால் அதை முழுமையாக ஆய்வு செய்வார்கள். ஆய்வு செய்து அந்த ஆய்விற்கு பிறகுதான் எவ்வளவு வரி ஏய்ப்பு நடந்திருக்கிறது என்பது குறித்த ஒரு முடிவுக்கு வர முடியும். எனவே அந்த ஆவணங்களை எல்லாம் ஆய்வு செய்வது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அது தொடர்புடைய ஆவணங்களையும் கைப்பற்ற வேண்டியது இருக்கிறது. குறிப்பாக முதலீடு என்று எடுத்துக்கொண்டால் வெளி மாநிலங்களில் முதலீடுகள் சிலர் செய்திருப்பார்கள், அல்லது சம்பந்தப்பட்டவர்கள் வெளிநாட்டில் முதலீடு செய்திருப்பார்கள். அந்த முதலீட்டுக்கான கோப்புகள் தேவைப்படுகிறது. இன்னும் பல வழக்குகளில் நாம் பார்த்த வகையில் வேறொருவருடைய பெயரில் முதலீடுகள் இருக்கும். அந்த நபர் சம்பந்தப்பட்ட சொத்துக்கான மூலத்தை, அதாவது வருவாய் மூலத்தை காட்ட இயலாமல் இருப்பார்கள். இப்படி பல விஷயங்கள் இதில் ஆய்வு செய்ய வேண்டியது இருக்கிறது. அதே போல வரி ஏய்ப்பு எப்படி நடந்திருக்கிறது என்பதை கண்டறிவதற்கும் ஆவணங்களை ஆய்வு செய்ய வேண்டியது இருக்கிறது. எனவே கைப்பற்றப்படக்கூடிய ஆவணங்கள் தான் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு ஒரு முக்கிய சாட்சியமாக இருக்கும். எவ்வளவு வரி ஏய்ப்பு நடந்திருக்கிறது என்பதை கண்டு அறிவதற்கும் அந்த ஆவணங்கள் தான் சாட்சியமாக இருக்கும். சிவரஞ்சனி, ஆவணங்கள் கைப்பற்ற பிறகும் கூட அதுக்கான வழக்கு பதிவு செய்வது, அடுத்த கட்ட நடவடிக்கை, இதற்கெல்லாம் கால தாமதத்திற்கு என்ன காரணம் கூறப்படுகிறது மகாலிங்கம்? மணிமாறன், இது போன்ற வருமான வரித்துறை சோதனைகளை பொறுத்த வரைக்கும் காலதாமதம் என்ற பேச்சுக்கு இடம் இருப்பதாக தெரியவில்லை என்று அதிகாரிகள் சொல்கிறார்கள். ஏனென்றால் ஒரு இடத்தில் சோதனை நடைபெற்றால் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு விளக்கம் கொடுப்பதற்கான கால அவகாசம் என்பது கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக நடிகர் சரத்குமார் மற்றும் ராதிகா சரத்குமார் ஆகியோரது வீடுகளில் சோதனை மேற்கொண்டார்கள். அதே போல சுகாதாரத்துறை அமைச்சர் அவருடைய வீட்டிலும் சோதனைகள் மேற்கொண்டார்கள். ஆனால் அவர்களுக்கு உரிய விளக்கம் கொடுப்பதற்கான கால அவகாசம் என்பது கொடுக்கப்பட்டது. அதே போல ஆவணங்களை கேட்பார்கள், அதாவது சந்தேகப்படும்படியான ஆவணங்கள் இருக்கிறது, இந்த ஆவணங்களில் உங்களுடைய விளக்கம் என்ன என்று கேட்பார்கள். அதற்கான கால அவகாசம் என்பது கொடுக்கப்படும். அதற்கு பிறகு 90 நாட்களில் தான் அடுத்த கட்டமாக எவ்வளவு வரி ஏய்ப்பு என்பது செய்திருக்கிறார்கள் என்பதை முடிவு செய்து அதற்கு பிறகு வரி ஏய்ப்பு சம்பந்தமான வழக்கை தொடுப்பார்கள்.